வெல்கம் டு ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 13th May உடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. பேனல் ஃபிளாக்ஸ் புவர் ப்ராக்ரஸ் இன் ரிவர்சிங் கோல் மைனிங் டேமேஜ் இன் மெகாலயா. ஸோ மெகாலயாவில் பார்த்தோம் அப்படின்னா ராட் ஹோல் மைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடாலஜி காமனாக வந்துட்டு கோல் மைன்ஸை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மெத்தடாலஜி. ஆனால் இதனால பார்த்தோம் அப்படின்னா there are a lot of hazards. ஸோ ஹியூமன்ஸுக்குமே இட் இஸ் அ ஹசார்ட், வேறாஸ் என்வாயன்மெண்ட்டுக்குமே அது வந்து ஒரு ஹசார்ட். அதனால நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் 2014 இந்த ராட் ஹோல் மைனிங் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபாலோவிங் திஸ் நேஷனல் கிரீன் ட்ரைபியூனலும் சுப்ரீம் கோர்ட்டும் வந்துட்டு மெகாலயா கவர்மெண்ட்டுக்கு a lot of directions வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி இது வந்துட்டு கம்ப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக மெகாலயாவுடைய ஹைகோர்ட் வந்துட்டு ஒரு 1 member பேனலை வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க அண்டர் ஜஸ்டிஸ் கத்தாகே. இவர் வந்துட்டு ஏப்ரல் 2022 அப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட்டும் நேஷனல் கிரீன் ட்ரைபியூனலும் என்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு எப்படி அதை கம்ப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ இப்போ அந்த 1 member பேனல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ராட் ஹோல் மைனிங்னால உண்டான அந்த என்வாயன்மெண்டல் டேமேஜை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு எந்த விதமான ப்ராசஸும் மேகாலயா கவர்மெண்ட் வந்து எடுக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு ஃப்ளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் நம்ம இந்த ராட் ஹோல் மைனிங்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஒரு இமேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இடங்கள்ல சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் நிறைய போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து ராட் ஹோல் மைனிங். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன சின்ன ஒரு எலி வந்துட்டு போகக்கூடிய ஒரு பொந்து மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சின்னதாக அந்த ஓட்டைகளை வந்துட்டு டக் பண்ணி அதுக்குள்ளேருந்து கோலை வந்துட்டு மேனுவலாக எடுப்பாங்க. ஸோ பெரிய பெரிய மெஷினரிஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி எடுக்காமல் மேனுவலாக ரொம்ப ப்ரிமிட்டிவான டூல்ஸ் சச் அஸ் பேஸ்கெட்ஸ், ஷோவல்ஸ் இதை யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கோலை வந்துட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மேனுவல் ட்ரில்லிங் மெத்தடாலஜி. ஸோ திஸ் இஸ் காமன் இன் மேகாலயா, பர்டிகுலர்லி இன் வெஸ்ட் ஜெயந்தியா ஹில்ஸ், ஈஸ்ட் ஜெயந்தியா ஹில்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு வெஸ்ட் காசி ஹில்ஸ். ஸோ இந்த விதமான அந்த மைனிங் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அன்ரெகுலேட்டட். ஸோ மைனர்ஸுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான வென்டிலேஷன் இருக்காது, சேஃப்டி கியர் இருக்காது, அதே மாதிரி எந்த விதமான ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டும் இருக்காது. ஸோ மேலே இருந்து அந்த ரூஃப் வந்து கொலாப்ஸ் ஆனால் கூட அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அவருக்கு அடிக்வேட்டான எந்த விதமான ஒரு தப்பிக்கிறதுக்கான மெஷர்ஸுமே வந்துட்டு அதில் இருக்காது. ஸோ இட் இஸ் இந்த மாதிரியான நம்ம டக் பண்ணக்கூடிய அந்த பிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ப்ரோன் டு கொலாப்ஸ். ஸோ இதனால் நிறையா ஃபெட்டாலிட்டிஸ் நடக்கும். அதே மாதிரி இட் வில் லீட் டு என்வாயன்மெண்டல் டேமேஜ் ஆல்சோ. ஸோ இங்கிருந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த மினரல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரெயின் வாட்டர் வரும்போது அதோடு அடிச்சுட்டு போய் நிறைய ரிவர்ஸோடு வந்து கலக்கும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் பொல்யூஷன் ஆகிறதுக்கும் இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ். ஸோ அதனால தான் 2014 நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் வந்துட்டு இந்த மாதிரியான ராட் ஹோல் மைனிங் வந்துட்டு இட் இஸ் அன்சைன்டிஃபிக் அப்படின்னு சொல்லி இதை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் இட்ஸ் பேக்ரவுண்ட். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக சீஃப் மினிஸ்டர், சிக்கிமுடைய சீஃப் மினிஸ்டர் PS தமாங், he has flagged off a Seema Darshan under the Vibrant Villages program from Gangtok. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஸோ இது வந்துட்டு இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் ஓவர் ஃபினான்ஷியல் இயர் 2022 to 2026. ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம்க்கு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ தே வில் ப்ரொவைட் தி ஃபண்ட்ஸ் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் பார்டர் ஏரியாஸ். ஸோ இப்போ பார்டர் வில்லேஜஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் அண்டர் டெவலப்ட். அதே மாதிரி அங்கே அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்காது, அவங்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்காது. ஸோ இதனால அங்கே இருக்கக்கூடிய பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து போவாங்க. ஸோ அப்படி போகும்போது நம்ம செக்யூரிட்டி அப்படின்றது வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் பீரியட்ஸ் இந்த டெரைன் வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறதுனால ஸோ நம்மளுடைய இந்தியன் பர்சனல்ஸுக்கு இப்போ சைனாவும் பாகிஸ்தானும் யார் வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த பார்டர் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜஸில் இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்துட்டு இந்தியன் ஆர்மிக்கே வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் சைனீஸ் ஆக்குபேஷன் பார்த்தோம், பாகிஸ்தானி ஆக்குபேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க.
ஸோ இப்போ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் குவாலிட்டி கனெக்டிவிட்டி நம்ம கொடுத்தா தான் ஸோ தே வில் ரிமைன் இன் தட் பொசிஷன் அண்ட் அவங்களுடைய செக்யூரிட்டி நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம். அண்ட் இதுக்கு கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா தே வில் ப்ரொவைட் ஃபண்ட்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் எசென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் த கிரியேஷன் ஆஃப் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் in 2,967 villages in 19 districts and 46 border blocks of 4 states அதுக்கப்புறம் 1 union territory along the northern land border of the country of Arunachal Pradesh, Sikkim, Uttarakhand, Himachal Pradesh, அதுக்கப்புறமா யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக். இந்த ஒரு ப்ரோக்ராம்க்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ரோட் கனெக்டிவிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணுவாங்க ஃபார் தி அன்கனெக்டட் வில்லேஜஸ். அது மட்டும் இல்லாமல் ஹவுசிங் அண்ட் வில்லேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது மட்டும் இல்லாமல் டெலிவிஷன், டெலிகாம் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் ரெனியூவபிள் எனர்ஜி இன்ஸ்டலேஷன், இந்த மாதிரி அந்த ரீஜனை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் மெஷர்ஸ் எடுக்கணுமோ எல்லா மெஷர்ஸுமே இந்த வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம்க்கு கீழே எடுப்பாங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. ரேர் லெப்பர்ட் கேட் ஸ்பாட்டட் இன் மகாராஷ்டிராஸ் பெஞ்ச் டைகர் ரிசர்வ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு மகாராஷ்டிராவுடைய பெஞ்ச் டைகர் ரிசர்வில் முதல் முறையாக ஒரு ரேரான லெப்பர்ட் கேட்டை வந்துட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்பர் இமேஜில் நான் காமிச்சிருக்கிறது வந்துட்டு அந்த பெஞ்ச் டைகர் ரிசர்வில் வந்துட்டு சைட் பண்ணப்பட்ட லெப்பர்ட் கேட். ஸோ திஸ் இஸ் அ காமன் லெப்பர்ட் கேட் தட் இஸ் ப்ரெசன்ட் இன் தி ஃபாரஸ்ட். ஸோ இந்த லெப்பர்ட் கேட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ லெப்பர்ட் கேட் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் டுவெல்லிங் கேட். ஸோ இது வந்துட்டு எதனால லெப்பர்ட் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதனுடைய பாடி பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி லைக் அ லெப்பர்ட் கலர் and that is why it is called as leopard cat. So it belongs to the family Felidae and இது வந்துட்டு இதனுடைய range of extension நம்ம பார்த்தோம் அப்படின்னா from Amur region in the Russian Far East over the Korean Peninsula, China, Indochina, the Indian subcontinent, to the west in northern Pakistan and to the south in the Philippines and the Sunda Islands of Indonesia. ஸோ இது மோஸ்ட்டாக எங்கே நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் பிளான்டேஷன்ஸில் அட் சீ லெவலில் நம்மளால் பார்க்க முடியும். இன் சப்ட்ராபிக்கல் டெசிடுவஸ் அண்ட் கானிஃபரஸ் ஃபாரஸ்ட் இன் தி ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அட் ஆல்டிடியூட்ஸ் அபவ் 1000 மீட்டர்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இந்த லெப்பர்ட் கேட்டுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் லீஸ்ட் கன்சர்ன். ஸோ பெஞ்ச் டைகர் ரிசர்வ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் இன் தி சதர்ன் ரீச்சஸ் ஆஃப் சாத்புரா ஹில்ஸ் in the Sioni and Chhindwara districts in Madhya Pradesh and continues in Nagpur district in Maharashtra as a separate sanctuary. ஸோ இது இந்த ஒரு சாங்சுரியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு டைகர் ரிசர்வில் பெஞ்ச் ரிவர் வந்து ஃப்ளோ ஆகும். அதுக்காக தான் இந்த ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டைகர் ரிசர்வ் பார்த்தோம் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் இந்திரா பிரியதர்ஷினி பெஞ்ச் நேஷனல் பார்க், பெஞ்ச் மௌக்லி சாங்சுரி அண்ட் அ பஃபர். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு பெஞ்ச் டைகர் ரிசர்வ். ஸோ ருட்யார்ட் கப்ளிங் உடைய ஃபேமஸான ஜங்கிள் புக்கில் எழுதப்பட்ட அந்த ஒரு ஃபாரஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் தி பெஞ்ச் டைகர் ரிசர்வ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி ஹிந்துவில் கொடுத்துருக்காங்க. பெரி கிரைன்ஸ் இன் தி ஸ்கை கிரேப்பர். ஸோ ப்ராஜெக்ட் ராப்பர் வாட்ச் ஆஃப் தி மெட்ராஸ் நேச்சுரலிஸ்ட் சொசைட்டி. ஸோ இவங்க வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பெரி கிரைன் ஸ்பீஷீஸோடைய அந்த ஸ்ப்ரெட் எப்படி இருக்குது அப்படின்றத தே ஆர் ட்ராக்கிங் அண்ட் மானிட்டரிங் த ஸ்பீஷீஸ். அண்ட் இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த பெரிகிரைன் ஃபால்கனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இட் இஸ் லைக் அன் ஈகிள். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட் பேர்ட்ஸ் இன் த வேர்ல்ட். இது நம்மளால் எல்லா கான்டினென்ட்ஸ்லையும் பார்க்க முடியும் எக்ஸப்ட் அண்டார்டிகா அண்ட் ஆன் மெனி ஓஷியானிக் ஐலாண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்டாக இது வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா ஓப்பன் ஹேபிட்டட் சச் அஸ் கிராஸ்லேண்ட்ஸ், துந்த்ரா, அதுக்கப்புறம் மெடோஸில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஹை லெவல் ப்ரெடேட்டர்ஸ் லைக் தி ஈகிள். ஸோ இது வந்து மற்ற ப்ரேவுடைய பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் பிளேஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் இக்கலாஜிக்கல் ரோல் இன் ரெகுலேட்டிங் த பாப்புலேஷன் ஆஃப் பீஜன்ஸ், அதுக்கப்புறம் வந்து டவ்ஸ். ஸோ இதனுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா IUCN ரெட் லிஸ்ட்டில் இட் கம்ஸ் அண்டர் லீஸ்ட் கன்சர்ன். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு தி ஹிந்துவில் கொடுத்துருக்காங்க. ஐஸ்லாண்ட்ஸ் மெமோத் ரைசஸ் பொட்டென்ஷியல் ஃபார் கார்பன் கேப்சர். ஸோ இப்போ ரீசெண்டாக வேர்ல்டுடைய லார்ஜஸ்ட் ஃபெசிலிட்டி டு ரிமூவ் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ஐஸ்லாண்டில் ஃபங்க்ஷனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த ஒரு ஃபெசிலிட்டி பற்றி நம்ம பார்க்கலாம். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் மமோத் கார்பன் கேப்சர் பிளான்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் டைரக்ட் ஏர் கேப்சர் ஃபெசிலிட்டி. ஸோ இது வந்துட்டு யார் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளைம் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அவங்களுடைய செகண்ட் கமர்ஷியல் ஃபெசிலிட்டி
அண்ட் இதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு ஓர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லார்ஜஸ்ட் ஃபெசிலிட்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது 2021 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஒரு கார்பன் கேப்சர் பிளான்ட்டுடைய மெயினான ஒர்க் என்ன அப்படின்னா, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை டைரெக்டாக கேப்சர் பண்ணி அது வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் அண்ட் வேறு ப்ராசஸ்க்கு வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணும். ஸோ இது வந்துட்டு எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா, ஐஸ்லாண்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி டார்மெண்ட் வால்கனோவில் தான் இது வந்துட்டு சிச்சுவேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு அட்மாஸ்பியர்லேருந்து டைரெக்டாக ஏர் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறதுனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் அ டைரக்ட் ஏர் கேப்சர் DAC ஃபெசிலிட்டி. ஸோ இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கட்டிங் எஜ் டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா, அட்மாஸ்பியரில் இருக்க அந்த ஏரை வந்துட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டு அதில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை மட்டும் அது வந்துட்டு தனியாக பிரித்து எடுத்து அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கார்பன் டை ஆக்சைடை ஸ்டோனாக கன்வெர்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடை ரீயூஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்விஸ் கம்பெனியான கிளைம் ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஐஸ்லாண்டிக் கம்பெனி கார்பிக்ஸோடு சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இதை வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஐஸ்லாண்ட் ரீஜனில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு அபண்டன்ட் ஜியோ தெர்மல் எனர்ஜி வந்துட்டு பவருக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பவருக்கு அதை வந்துட்டு நம்ம எடுத்துட்டு வி கேன் கன்வெர்ட் தி கார்பன் டை ஆக்சைடு இன்டு யூஸ்ஃபுல் சோர்சஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி ஹிந்துவில் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா அட்வான்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் 15 years. இந்தியா இன்ஃபார்ம்ஸ் UNWF. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த UNWF பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ UNWF உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, இட் இஸ் யுனைடெட் நேஷன்ஸ் ஃபோரம் ஆன் ஃபாரஸ்ட். ஸோ இது வந்துட்டு 2000s எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ் ECOSOC. ஸோ இதனுடைய மெயினான ஒர்க் என்ன அப்படின்னா, நம்மளுடைய குளோபில் இருக்கக்கூடிய ஆல் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது, கன்சர்வ் பண்ணுறது அண்ட் சஸ்டெயினபிளாக டெவலப் பண்ணுறது, இதை ப்ரமோஷன் பண்ணுறது தான் வந்துட்டு உங்களுடைய மெயினான ஒர்க். ஸோ இந்த ஃபோரம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் இவங்க வந்துட்டு மீட் பண்ணுவாங்க. எங்கே மீட் பண்ணுவாங்க அப்படின்னா, நியூயார்க்கில் இருக்கக்கூடிய UN ஹெட்குவார்ட்டர்ஸில் வந்துட்டு மீட் பண்ணுவாங்க. அண்ட் மீட் பண்ணும்போது எல்லா மெம்பர் ஸ்டேட்ஸுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் இருப்பாங்க அண்ட் ஆல்சோ ஃபாரஸ்ட் ரிலேட்டட் ஏஜென்சிஸும் வந்துட்டு தே வில் பி தேர். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆட் இயர்ஸில், அதாவது 1, 3, 5 அந்த மாதிரி இயர்ஸில் தே வில் ஹாவ் அ டயலாக் ஆன் டெக்னிக்கல் மேட்டர்ஸ். ஸோ இதுவே பாலிசி மேட்டர்ஸ் பற்றி அவங்க வந்துட்டு ஈவன் இயர்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதாவது 2nd year 4th year அந்த மாதிரி வந்துட்டு பாலிசி ரிகார்டிங் மேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபோரம்க்கு வந்துட்டு யூனிவர்சல் மெம்பர்ஷிப் இருக்குது. அதாவது யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுமே வந்துட்டு இதில் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் தி ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ். ஸோ இந்தியா வந்துட்டு UNWF உடைய ஃபவுண்டிங் மெம்பர். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு டவுன் டு எர்த்தில் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டலி இம்மார்டலைசிங் டிபார்ட்டட் லவ்ட் ஒன்ஸ் கம்ஸ் வித் எத்திக்கல் கன்சர்ன்ஸ். ஸ்டடி கால்ஸ் ஃபார் காஷியஸ் டிசைன் ஆஃப் AI டெட் பாட்ஸ். ஸோ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய அந்த யூசேஜ் பற்றி நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்ம ChatGPT பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்மக்கிட்ட கன்வர்ஸ் பண்ணக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீச்சர் ரோபோட்ஸ் எல்லாம் வந்துட்டு கேரளாவில் கூட கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய யூசேஜ் அப்படின்றது வந்துட்டு ரீல்ஸ் கடந்து இது வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, டெட் பாட்ஸ் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டெட் பாட்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிரீஃப் பாட்ஸ். அதாவது நம்மளுடைய ரொம்ப க்ளோஸ்ட் ஒன்ஸ் வந்து இறந்து போயிருப்பாங்க அண்ட் அவங்களுடைய நினைவுகள் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய நேரங்கள் கஷ்டங்களை கொடுக்கும் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கிரீஃப் பாட்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய லவ்ட் ஒன்ஸ் வந்துட்டு ஃபிசிக்கலாக அவங்க இறந்து போயிருந்தாலும் டிஜிட்டலாக அவங்கள வந்துட்டு உயிரோடு வச்சுக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இந்த டெட் பாட்ஸ். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய கூட இருந்த அந்த லவ்ட் ஒன்ஸ், ஸோ அவங்களுடைய அந்த பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுடைய லாங்குவேஜ் பேட்டர்ன், இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ்லேருந்து இது கலெக்ட் பண்ணும். அதாவது ஃப்ரம் இமெயில்ஸ், சோஷியல் மீடியா போஸ்ட், அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டிங், இதுலேருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கான்வர்சேஷனல் ஏஐயா இது வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு கன்வர்ஸ் பண்ணும், அவங்கள மாதிரியே கன்வர்ஸ் பண்ணும். அதே மாதிரி அவங்களுடைய பர்சனாலிட்டி இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு எமோஷ்னல் லெவலில் ஒரு ரிலீஃபாக இருந்தாலுமே இதில் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத சயின்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டு சைட் பண்ணியிருக்காங்க. இன் லாங் ரன் இட் வில் ஆல்சோ லீட் டு சைக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரெஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது அடிக்வட்டான சேஃப்டி மெஷர்ஸ் இல்லை நம்ம கொண்டு வரலை அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then keep watching our channel. Thank you.